11 மணிக்கு கரெக்டா நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னீல். அதை நம்பி தானே ரமேஷை கல்கட்டாலேருந்து இங்க வர வச்சேன். அவர் தன்னோட கேஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கார். நானும் என்னோட பேங்க் ஒர்க் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் வரணும், வர்றதா இருந்தா. புரியுது சார், நான் இல்லேன்னு சொல்லல. கொஞ்சம் உங்க ஈகோ பார்க்காம சீக்கிரமா கிளம்பி வாங்கோ. ஃபர்ஸ்ட் லெட் மீ மீட் ஹிம் அப்படின்னு நீங்க தானே சொன்னேன். ஆமா சொன்னேன். இப்போ என்ன தோன்றதுன்னா, நான் அவனை மீட் பண்ணி என்ன பண்ண போறேன்? பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கான் அவன், அவ்வளவுதானே. என்ன விக்ரம், நீங்க இப்படி சொன்னேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த ரமேஷை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். என்ன கௌரி, டென்ஷன் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்னு பார்த்தேன். உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். Thank God. வெல்கம் வெல்கம் விக்ரம். ஒன்னைத்தான் எல்லாரும் அவனோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என் பொண்ணு கௌரி வேற ஏகத்துக்கு பில்டப் கொடுத்துருக்கா. இவன் சொன்னது ரொம்ப கரெக்டா. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். என்ன ரமேஷ் கண்ணாடி போட்டுட்டு இருக்கா, நீ வந்து கடனை பண்ணிட்டு இருக்க. கம் கம் கம். So, you are Vikram and you are Ramesh. கல்கட்டால ரொம்ப பிரபலமான வக்கீல். எஸ். அதான் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே. அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்னா 2 பேருடைய பேக்ரவுண்டையும் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்க போறதா, எப்போ போறதா, எந்த ஹாஸ்பிட்டல், இந்த விவரங்கள்லாம் சொன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரமேஷ் பிறந்தது பிஜி ஹாஸ்பிட்டல் கல்கத்தால. நான் பிறந்ததும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான். உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 1976 ஆவணி 30 உத்திரட்டாதி நட்சத்திரம் சதுர்த்தி திதி. இல்ல இருங்க, இந்த ஆடி ஆவணி இதெல்லாம் எனக்கு புரியாது. இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஆகஸ்ட் 14 1976. நான் பிறந்ததும் அதே தேதி தான். என்ன நேரத்தில் பிறந்தா? விடிய காத்தால 4:23க்கு சுபஜனனம். நான் பிறந்தது சாயங்காலம் 7:10க்கு. அப்படித்தான் என் அம்மா சொன்னான். Well, how's that possible? How is that possible? What a stupid question is this? நடந்ததுதான் நான் சொல்றேன். எங்க அம்மா சாந்தி, அப்பா ஸ்ரீனிவாசன். நான் உங்களுக்கு ஒரே மகன். You have no rights to insult Gauri. இதுல இன்சல்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஸ்டூபிடா பேச ஸ்டூபிடா words. Otherwise I can sue you for defaming her. ஏய், உன்னுடைய வக்கீல் லாங்குவேஜ் எல்லாம் கோர்ட்ல வச்சுக்க. I don't like such show off. தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அது ஒண்ணும் இல்ல. அவ 2 பேருமே a lot short tempered. கௌரி கேட்டது ஒரு ரெலவெண்டான क्वेश्चन தான்.
விக்ரம், நீயும் நானும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்படி இருக்கும்போது நாம 2 பேரும் எப்படி வேற வேற அம்மாக்கு பிறந்திருக்க முடியும்? பாசிபிலிட்டியே இல்ல. Something has gone wrong somewhere. Then what about Michael? என்ன அவனும் என்ன மாதிரி ராதர் நம்மள மாதிரி தான் இருப்பானா? That's what Priya told me. என்ன இது விக்ரமா இந்த கதையில வர மாதிரி புதிர் மேல புதிரா இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் கேட்டா தலையை சுத்துறது. ஆனா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. I'm also equally puzzled. ரமேஷ் சொல்ற மாதிரி எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. விக்ரம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இங்க வர சொல்லுங்க. நாம மைக்கேல மீட் பண்ணுவோம். ஐ எம் ஷூர் மைக்கேலும் அதே பிஜி ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்கணும். அண்டு உங்க 3 பேரோட டெலிவரியும் போது ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அது என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த சங்கராந்தி நாள்ல புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணா ஜென்மாந்திர பாவங்கள் கரைஞ்சு போயிடுங்கிறது ஐதீகம். சரி, பொம்மநாட்டிகள்லாம் சீக்கிரமா புடவைய மாத்திட்டு வந்து பூஜையில கலந்துக்குங்க. சேஷு ஆரம்பிச்சுடலாம். சின்னவா தான் முதல்ல போனோம். காமு நீ போ. இல்ல பெரியவா தான் முதல்ல போகணும். நீங்க போங்க. சரி சரி, எதுக்கு போட்டா போட்டி போட்டுன்னு இருக்கேள்? நான் முதல்ல போறேன். பெரியவா சின்னவா எல்லாரும் வாங்கோ. நன்னா சொன்னேன். வாங்கோ எல்லாரும் சீக்கிரம் வாங்கோ. நன்னா இருக்கா? அழகா இருக்கேன். சரியா போட்டுக்கோங்க. ரொம்ப பாந்தமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷமும் பிரமாதம் இல்லையா? நேக்கு காம புடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாக்கு செல்ல பொண்ணாச்சே, அதனாலதான் வசதியா வாங்கி கொடுத்திருக்க. ஆமாமா, காமுனா அப்பாக்கு எப்பவுமே வசதி தான். சரிதானே? 2 பேருக்கும் கட்டம் போட்டது, எனக்கு சின்ன சின்ன கட்டம் போட்டது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி கட்டம் போட்டதே வாங்கிருக்கலாம். அது எப்பவுமே அப்படிதானே. என்னோட புடவையில அகலமா கரை இருக்கு. ஆமா சரி, என்ன இருந்தாலும் இந்த புடவையெல்லாம் நம்ம மாத்தி மாத்தி தான் கட்டிக்க போறோம். சமையல் வேலையை கவனிப்போம். காமு நீ பின்னாடி கொல்லப்புறத்துல இருந்து கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சுட்டு வா. அந்த வெங்கலப்பாளையெல்லாம் தேய்ச்சாச்சா? தேய்ச்சி இஞ்சி கொத்து சுத்தி மஞ்சள் கொத்து சுத்தி தயாரா இருக்கு. சரி, எடுத்துன்னு வந்துருங்க. ருக்கு, நீ எங்க போற? நீ அதெல்லாம் தூக்கப்படாது, மாசமா இருக்க. என்னம்மா நீங்க இந்த மாதிரி சமயத்துலதான் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு சொல்லுவா இல்லையா? அது இப்ப இல்ல, கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம். இப்ப நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக நீக்கும் ஏதோ வேலை செய்யணும்னு தோன்றுது. சரி, நோக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கறேன். நாங்க எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறோமான்னு நீ எங்களை கண்காணிக்கணும். அதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய வேலை. மணி, நீங்க தான் முதல்ல அடுப்பேத்தி வெங்கல பானை வைக்கணும். போங்கோ. எனக்கே நீ சொல்லி தரியா?
நைவேத்தியம். தீபாராதனை. அங்க போய் நில்லு. அப்போ போஜனத்துக்கு இலைய போட சொல்லிடலாமா? தெரியுறது எப்படா எல்லாம் முடியும், எப்போ இலை போடுவா, எப்போ உட்காரலான்னு காத்துன்னு இருக்கா மாதிரி தெரியுறது. இல்ல அப்படி இல்ல மாமா. இருக்கட்டும். எனக்கும் இல்லாத திருநாளா எனக்கு ராமசுப்பு வந்திருக்கான். ஆத்து மாப்பிளையே போஜனத்துக்கு காக்க வைக்கப்படாது இல்லையா? செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வெங்கடா, ஒவ்வொரு சங்கராந்தி அன்னைக்கும் ஒரு அழகான பாட்டு பாடுவியே, ஒரு 4 வரி பாடு.